அனைவருக்கும் வணக்கம். சனி பகவானின் பெயர்ச்சி காரணமாக எந்தெந்த ராசிகள் மிக பாதிக்கப்படும் நிலையில் உள்ளது என்று பார்க்கும் பொழுது, சனி பகவான் இப்பொழுது மீனத்தில் ஜென்ம சனியாக இருக்கிறார். கும்பராசிக்காரர்களுக்கு பாத சனியாகவும் மீனத்திற்கு ஜென்ம சனியாகவும் விளங்குகிறார். இந்த மீன ராசிக்காரர்கள் உடல் பாதிப்பு, மன பாதிப்பு, வெளியில் அலைச்சல் இதெல்லாம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். முக்கியமாக விபத்து, வழிநடை, போக்குவரத்து இவற்றில் கவனமாக இருக்க வேண்டும். கும்பராசிக்காரர்களுக்கு பாத சனி கழுவிடை என்று இருக்க வேண்டாம். இன்னும் 2 வருடங்கள் மீதம் உள்ளது. கடைசி ஒரு வருடத்து காலகட்டத்தில் தான் சனி பகவான் போக்கிற போக்கில் ஏதோ ஒரு நன்மையை செய்துவிட்டு போவார். அது குழந்தை, திருமணம், வீடு வாங்குதல், கட்டுதல், ஏதோ ஒரு வேலை வாய்ப்பு இப்படி கொடுத்து விட்டு செல்வார். ஆனாலும் பாதிப்பு இன்னும் கொஞ்சம் உள்ளதுதான் கும்பராசிக்காரர்கள். அதோடு மீனராசி ஜென்மசனி, மேஷராசிக்கு தலைச்சனி. இந்த தலைச்சனி இருப்பவர்களும் சரி, மற்றவர்களை போல சனி பகவானுக்கு உகந்த எள்ளு கலந்த சாதம் காக்கைக்கு வைக்க வேண்டும். தன்னுடைய வயதை விட ஒரே ஒரு மிளகு அதிகமாக வைத்து சிவப்பு துணியில் மூட்டை கட்டி நல்லெண்ணெய் தீபம் பைரவருக்கு ஏற்றுங்கள் என்று சொல்லி இருந்தேன். இதை தவிர்த்து அர்த்தாசிரம சனி, அஷ்டமத்து சனி என்று சொன்னால் நேரையாக சிம்மராசியை பாதிக்கிறது. அர்த்தாசிரம சனி கூட பரவாயில்ல, அஷ்டமத்து சனியும் இந்த 2.5 வருடம் ஜென்ம சனிக்கு ஒப்பானது. இவர்கள் எல்லாம் காலபைரவருக்கு 19 மிளகு அல்லது தன் வயதை விட ஒரு மிளகு அதிகம் வைத்து சிவப்பு துணியில் மூட்டை கட்டி செவ்வாழை பழம் வைத்து சிவப்பு வஸ்திரம் கூட சாட்டலாம். இவற்றையெல்லாம் செய்தால் வாழ்க்கை நலம் பெறும். தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி 4ஆம் இடத்தில் இருப்பதால், சனி 4ஆம் இடத்தில் இருந்தால் மனநலம் பாதிக்கும், உடல் நலமும் பாதிக்கும், குழப்பங்கள் ஏற்படும். மதியும் சனியும் சேர்ந்தாலே மதிக்கெட்டு பள்ளத்தில் விழுவதால் நாம ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் என்பது போல் மதிக்குழப்பம் நிறைந்து இருக்கும். சொல்லவே தேவையில்லை. என்றால் உடல் 4ஆம் இடம் சுகஸ்தானத்தை குறிக்கிறது. அந்த இடத்தில் தான் சனி இருப்பதால், அதுவும் வக்கரமாக வேற இருந்துச்சு, ரொம்ப பாதிக்கப்பட்டார்கள். நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று. நாம் செய்வதுதான் சரி என்று தோன்றும், அது தவறாக இருக்கும். அது அவர்களுக்கே தெரியாது. அஷ்டமத்து சனிக்காரர்களுக்கு உடல்நிலை பாதிக்கும், ஜென்ம சனிக்காரர்களுக்கும் உடல்நிலை பாதிக்கும். பாத சனிக்காரர்கள் மனக்குழப்பத்தில். அதே போல் கும்பராசிக்காரர்கள் இருப்பார்கள். வெற்றிலை மாலை ஆஞ்சநேயருக்கு போடுங்கள், காகத்திற்கு சாதம் வையுங்கள், கருப்பு துணி யாருக்காவது ஒரு துணி வஸ்திரம் தானம் செய்யுங்கள். வாழ்க்கை சிறப்படையும். மனம் கலங்க வேண்டாம். எல்லாம் கடந்து செல்ல வேண்டும் வாழ்க்கையில். சரியா? எல்லாம் கடந்து போகும். அவ்வளவுதான். நன்றி.